Hi everyone. So in this video, we'll see the NCERT exemplar questions of the chapter periodic classification of elements. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எல்லா சாப்டர்ஸ்க்கும் என்சிஆர்டி எக்ஸாம்பிளார் கொஸ்டின் நீட்டுக்கு போடுறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கு அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா அடுத்த லெசன். ஓகேவா, இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் டு நோன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் த ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் அப்படின்னு போட்டு நிறையா கொடுத்துருக்காங்க. Na ப்ளஸ் Mg2 ப்ளஸ் F மைனஸ் O2 மைனஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்னால் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் அப்படின்னா ஸ்பீசிஸ் ஹேவிங் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஓகேவா, அதோட எலக்ட்ரான் வந்து சேமாக இருக்கும். அதுதான் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Na ப்ளஸ் Mg2 ப்ளஸ் அதுக்கப்புறம் F மைனஸ் O2 மைனஸ். ஓகேவா, சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11, மெக்னீஷியம் 12, ஃப்ளூரின் 9, ஆக்சிஜன் 8. ஸோ இங்கே +1, இங்கே மேலே வந்து +1 இருக்குது. ஸோ அப்போ நான் இங்கே -1 போடணும். அப்போ இங்கே 10 கிடைக்கும். இங்கே 12, இங்கே +2 இருக்குது. ஸோ நான் இங்கே -2 போடணும். அப்போ இங்கே எனக்கு 10 கிடைக்கும். இங்கே -1 இருக்குது. ஸோ +1 போடுறேன். அப்படியே ஆப்போசிட்டாக போடணும். இங்கே -2 இருக்குது. அப்போ +2 இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா எலக்ட்ரானோட இதுவுமே நம்மளுக்கு என்னவாக இருக்குது, சேமாக இருக்குது. 10 10 10 எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸில் சைஸ் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேரண்ட் ஆட்டம் இருந்து இப்போ ஆனையான், அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பின்னு ஒரு பேரண்ட் ஆட்டம் இருக்குது. ஸோ அது B ப்ளஸ்ஸாக B மைனஸ் அப்படின்னா ஆனையானாக மாறும்போது என்ன ஆயிருக்கு, இட் கெயின் 1 எலக்ட்ரான். நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா கெயின் எலக்ட்ரான். இதே இது B ப்ளஸ்ஸாக மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். கரெக்டாக, ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணிச்சு அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜ், ஒரு எலக்ட்ரானை எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுச்சு அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ். அப்போ இங்கே இப்போ நல்லா கவனிங்க, எலக்ட்ரானை ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்கும் போது அதோட சைஸ் ஆல்ரெடி இப்படி ஒரு சைஸ் இருக்குன்னா இன்னொரு எலக்ட்ரான் இது எக்ஸ்ட்ரா ஆகும் போது அதோட சைஸ் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக, ஸோ அப்போ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுலாம் என்னவாக இருக்கும், லார்ஜர் இன் சைஸ். வேறஸ் இதெல்லாம் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், ஸ்மாலர் இன் சைஸ். ஒரு எலக்ட்ரான் இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா ப்ளஸ் சார்ஜ் வந்து ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிக்கிட்டே வருது. ஸோ அப்போ அது வந்து சைஸ் வந்து என்ன ஆகும், இட் வில் பி டிக்ரீஸ். ஸோ அதனால் இப்போ சோடியம் ப்ளஸ் Mg2 ப்ளஸ் F மைனஸ் O2 மைனஸ்ன்னு இருக்குது. ஸோ நெகட்டிவ் சார்ஜ்னால் அதோட சைஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதில் 2 நெகட்டிவ் சார்ஜுக்கு 2 மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ இது ரொம்ப அதிகமாக இருக்கும், லார்ஜர். அதுக்கப்புறம் இதில் 1 மைனஸ் இருக்குது. ஸோ இதை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்து Mg2 ப்ளஸ் பாருங்கள், ப்ளஸில் 2 ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ இருக்கிறதுலே சின்ன சைஸ் தான், ஏன்னா 2 ப்ளஸ்ன்னு இருக்குது. ஸோ அப்போ Mg2 ப்ளஸ் தான் இருக்கிறதுலே சின்னது. அதோட இஸ் லெஸ் தென் சோடியம் இஸ் லெஸ் தென் ஃப்ளூரின் இஸ் லெஸ் தென் ஆக்சிஜன். ஸோ திஸ் இஸ் த ஆர்டர். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் B. ஓகேவா, ஸோ ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. மோர் த பாசிட்டிவ் சார்ஜ் லெஸ்ஸர் இஸ் த சைஸ். ஸோ அப்போ சைஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆனையான். ஓகேவா, ஸோ நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் சைஸ் டிக்ரீஸ் ஆகும். அதான் ஒரே கான்செப்ட். ஓகேவா, ஓகே. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் ஆக்டினைடு. ஸோ ஆக்டினைடு அப்படிங்கிறது இட் இஸ் அ F block element. கரெக்டாக, ஆக்டினைடுனானது F block. லாந்தனைடும் ஆக்டினைடு இட்ஸ் F block element. ஸோ ஆக்டினைடோட அட்டாமிக் நம்பர் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 90 to 103. ஓகேவா, ஸோ இதுக்கு நான் பீரியாடிக் டேபிள் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆக்டினைடு சீரிஸ். இந்த சீரிஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்டினைடு. கீழே இந்த ரோஸ் கலரில் இருக்கா, இதுதான் ஆக்டினைடு. ஸோ அதோட இதை பாருங்கள், 90லேருந்து 103 தெரியுதா. ஸோ 90லேருந்து 103 வரைக்கும் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்டினைடுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எது 90லேருந்து 103க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது ஆக்டினைடு. ஸோ அதுக்கு வெளியவோ இல்லை அதுக்கு அதிகமாகவோ இருந்தால் நம்ம என்ன சொல்ல மாட்டோம், அது ஆக்டினைடுன்னு சொல்ல மாட்டோம். ஸோ இப்போ ஆப்ஷன் போகலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஆக்டினைடுனா நம்மளுக்கு என்ன தெரியும், 90 to 103க்குள்ளே இருந்தால் தான் அது ஆக்டினைடு. ஸோ 96 இதுக்குள்ளே இருக்கனால இது ஆக்டினைடு தான். 98 அதுக்குள்ளே இருக்க ஆக்டினைடு, 92 ஆக்டினைடு. பட் 65 அப்படிங்கிறது இந்த நம்பருக்குள்ளே இல்லை. 65 இஸ் நாட் அன் ஆக்டினைடு. ஸோ ஆப்ஷன் இஸ் 4 இஸ் கரெக்ட். ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு த ஆர்டர் ஆஃப் த ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ஸோ ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரியணும். இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது, அதோட நியூக்ளியஸ் சென்டரில் இருக்குது. ஸோ வெளியேருந்து ஒரு எலக்ட்ரான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எலக்ட்ரான் வந்து இந்த நியூக்ளியஸோட அட்ராக்ட் ஆக நினைக்கும். பட் நினைக்கும் போது இதை சுற்றி இருக்க இங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கும் தெரியுமா, நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் இருக்கும். அது வந்து வெளியேருந்து வர எலக்ட்ரானை தடுக்கும். சரியா, இப்போ ஒரு நல்லா பெருசாக போடுறேன். இங்கே நியூக்ளியஸ் இருக்குது, இதை சுற்றி இங்கே நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது. ஓகேவா, நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது.
இங்கேருந்து வர எலக்ட்ரான் என்ன செய்யும், இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்க நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த எலக்ட்ரான் வெளியேருந்து வர எலக்ட்ரானை தடுக்கும், ரிப்பல் பண்ணும். ஸோ அப்போ இந்த வெளியுள்ள எலக்ட்ரான் நியூக்ளியஸை நெருங்க முடியாது பிகாஸ் ஆஃப் த இன்னர் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா, அதான் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ஸோ அப்போ இதில் வந்து எதுக்கு ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. SPDF அதை வச்சு ஆர்டராக நம்ம என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டால்ஸ் தெரியணும். S வந்து நம்மளுக்கு என்ன ஷேப்பு, ஸ்பெரிக்கல் ஷேப். P வந்து என்ன ஷேப் அப்படின்னா டம்பிள் ஷேப். D வந்து என்ன ஷேப் அப்படின்னா டம்பிள் ஷேப். இப்படி இது மாதிரி இருக்கும். திஸ் இஸ் D ஆர்பிட்டால். F ஆர்பிட்டால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 3 டம்பிள் ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் D ஆர்பிட்டல் F ஆர்பிட்டல் என்ன லோப் இருக்கும் அப்படின்னா இட் வில் ஹேவ் டிஃப்யூஸ்டு லோப். ஸோ டிஃப்யூஸ்டு லோப் அப்படின்னா லோப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அப்போ இப்படி ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நியூக்ளியஸ் இருக்குன்னா இதோட லோப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ எலக்ட்ரான்லாம் பக்கத்தில் இருக்காது, எல்லாமே தள்ளி இருக்கும். இப்படி தள்ளி இருக்கும்போது இந்த எலக்ட்ரான் வந்து இந்த கேப் வழியாக நியூக்ளியஸாக கண்ட்ரோல் பண்ணி அது வந்து அட்ராக்ட் பண்ணிடும். ஓகேவா, வேற இந்த S ஆர்பிட்டல் P ஆர்பிட்டல்லாம் கேப் அப்படி இருக்காது. அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் பக்கத்தில் இருக்கும். ஸோ S ஆர்பிட்டால் P ஆர்பிட்டலில் எலக்ட்ரான் டென்சிட்டி பக்கத்தில் இருக்கும். ஸோ அதனால் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். வேற D ஆர்பிட்டல் F ஆர்பிட்டல் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்காது. இப்படி ரொம்ப பெருசாக இருக்கனால எலக்ட்ரான் அங்கங்கே ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதனால் அவுட்டர் எலக்ட்ரான் உள்ளே வந்துடும். அப்போ ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அங்கே கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் S ஆர்பிட்டல் will have great screening effect than P orbital, then D orbital and F orbital. So the option is A, first option is correct. Okay, next fourth question. The first ionization enthalpies of sodium, magnesium, aluminum and silicon. Okay, இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கான் எல்லாமே எதில் இருக்குது, இட் இஸ் அலாங் த பீரியட். ஸோ அலாங் த பீரியட் என்ன ஆகும் அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் நம்மளுக்கு கான்செப்ட். ஏன்னா அட்டாமிக் நம்மளுக்கு வந்து தேர் வில் பி மோர் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். அதனால் நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக. அயனைசேஷன் எனர்ஜினானது ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதில் உள்ள அவுட்டர் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண நான் எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும் அந்த இடத்துல, தட் இஸ் கால்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகேவா, ஸோ அப்போ சோடியமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3s1, மெக்னீசியமோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3s2, இது அலுமினியத்துக்கு 3p1, சிலிக்கானுக்கு 3p2. சரியா, ஸோ அப்போ வந்து நான் என்ன சொல்லிட்டேன், அலாங் த பீரியட் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அப்போ இதை விட இதுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதான் ஆர்டர். ஏன்னா சோடியமோட மெக்னீஷியமுக்கு அதிகமாக இருக்கும், மெக்னீஷியத்தோட அலுமினியமுக்கு அதிகமாக இருக்கும், அலுமினியத்தோட சிலிக்கானுக்கு அதிகமாக இருக்கும். பட் தேர் இஸ் அன் எக்ஸப்ஷன். ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது இந்த மெக்னீஷியத்துக்கும் அலுமினியத்துக்கும். இப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள், மெக்னீஷியத்துக்கு 3s2, அலுமினியத்துக்கு 3p1 இருக்குது. ஓகேவா, இது கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்குது. ஸோ கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கிறதோட எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண ரொம்ப அதிகமாக எனர்ஜி கொடுக்கணும். வேற இது கம்ப்ளீட்லி ஃபில்டு கிடையாது. ஸோ அதனால் இந்த இடத்த ஒரு எக்ஸப்ஷன் இப்படி மாறும். ஓகேவா, ஸோ அப்போ கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா திஸ் இஸ் ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் அட்டாமிக் நம்பர் 64. ஸோ 64 வந்துச்சுன்னா அதோட இதுக்கு நம்ம அஃபா பிரின்சிபல் தெரியணும். ஸோ இது வந்து நீங்கள் அஃபா பிரின்சிபல் வச்சு ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா இட் ஆப்ஷன் 3. ஓகேவா, ஜெனான், அடுத்து 4f7, 5d1, 6s2. திஸ் இஸ் த ஆப்ஷன். ஸோ இது அஃபா பிரின்சிபல் இல்லை n+1 ரூல் வச்சு நீங்கள் செஞ்சிடலாம். ஓகே, த ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் நாட் கரெக்ட் என்ன கேட்டிருக்காங்க, நாட் கரெக்ட்குள்ள ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட் ஆர் த பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்டாமிக் நம்பர். இதான் நம்மளுக்கு பீரியாடிக் லாவே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ இங்கே ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா அது 8 எலக்ட்ரான். இப்போ நான் இது பீரியாடிக் டேபிள் காமிக்கிறேன், அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பீரியாடிக் டேபிளை பாருங்கள். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் லித்தியம் எடுத்துக்கிறேன், இல்லாட்டி பெரிலியம் எடுத்துக்கணும், ஏதோ ஒன்று. ஸோ இது ஆஃப்டர் 8 எலக்ட்ரான்ஸ். ஓகேவா, ஆஃப்டர் 8 எலக்ட்ரான்ஸ்னால் இப்போ பெரிலியம் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் இங்கே மெக்னீஷியம் வருது. ஓகேவா, ஸோ அப்போ இந்த பெரிலியமோட ப்ராப்பர்ட்டியும் மெக்னீஷியமோட ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கும். கரெக்டாக, அப்போ பீரியாடிக் ஒரு செட்டன் இன்டர்வலுக்கு அப்புறம் மேலே உள்ள எலிமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியும் கீழே ஒரே குரூப்லனா அதோட ப்ராப்பர்ட்டி சிமிலராக இருக்கும். ஸோ அதை தான் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டில் சொல்கிறாங்க. அதாவது பீரியாடிக் ஃபங்க்ஷன் ஆஃப் த அட்டாமிக் நம்பர். ஸோ ஒரு 8 எலிமெண்ட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் அதோட ப்ராப்பர்ட்டி என்னவாக இருக்குது, இப்போ இங்கே 8 பெர்லியம் கருத்து ஒரு 8 எலிமெண்ட் கருத்து கீழே என்ன வருது, மறுபடியும் மெக்னீஷியம் வருது. ஸோ இது ரெண்டோட ப்ராப்பர்ட்டி சிமிலர். ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் பாயிண்ட். அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட்டில் தேர் சிமிலர்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் கரெக்ட். ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் கரெக்ட். அதில் நாட் கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ் ஆர் லெஸ் இன் நம்பர் தேன் மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ். ஸோ மெட்டாலிக் எலிமெண்ட்ஸ்னால் எஸ் பிளாக்கு, டி பிளாக்கு, அதுக்கப்புறம் பி பிளாக்கில் பாதி மெட்டல்ஸ் இருக்குது. வேற நான் மெட்டல்ஸ் வந்து பி பிளாக்கில் கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நான் மெட்டாலிக்ஸ் ஆர் லெஸ் இன் நம்பர். நான் மெட்டாலிக் கம்மியாக தான் இருக்குது கம்பேர் டு மெட்டல்ஸ். நான் மெட்டாலிக்ஸ் ஆர் என்னது நம்மளுக்கு லெஸ் இன் நம்பர். ஸோ இதில் வந்து நம்ம
என்ன செய்யணும் அப்படின்னா, இப்பயே நான் சொல்லிடுறேன். இந்த பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் நம்ம என்சிஆர்டி படிக்கிறோம், இல்ல நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, பீரியாடிக் டேபிள கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். பீரியாடிக் டேபிள நம்ம ஞாபகம் வச்சு தான் ஆகணும். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டீஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும் தான் நம்மளால எழுத முடியும். அதர்வைஸ் வி கான்ட் என்னது இந்த இதுலேருந்து கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியாது. பீரியாடிக் டேபிள் கண்டிப்பாக நம்மளுக்கு எலிமெண்ட், அதோட அட்டாமிக் நம்பர் கண்டிப்பாக ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் வி கேன் டூ திஸ் சாப்டர். ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ இதுவும் நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷன் தான். இப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபார் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் 3D ஆர்பிட்டல்ஸ் ஆர் ஃபில்டு வித் எலக்ட்ரான்ஸ் ஆஃப்டர் 3p பிஃபோர் 4s. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3D ஆர்பிட்டலை ஆஃப்டர் 3pக்கு அப்புறமும் பிஃபோர் 4s 4sக்கு முன்னாடியும் இதை வந்து இந்த ஆர்டரில் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அவுஃபா பிரின்சிபல் இல்லாட்டி n+1 ரூல் ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ரூல் வச்சு இப்போ பார்க்கலாம். அவுஃபா பிரின்சிபல் என்ன சொல்லுவாங்க, 3pக்கு அப்புறம் 4sக்கு அப்புறம் தான் 3dயை ஃபில் பண்ணணும். வேற இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3pக்கு அப்புறம் 3dயை ஃபில் பண்ணிவிட்டு 4s தான் ஃபில் பண்ணணும் இந்த லைனில் கொடுத்துருக்காங்க. பட் அவுஃபா பிரின்சிபல் என்ன சொல்லுது, 3pக்கு அப்புறம் 4s தான் நம்ம ஃபில் பண்ணணும் இந்த ஆர்டர் ஆஃப் இன்க்ரீசிங் எனர்ஜி. ஸோ அதனால் திஸ் ஆப்ஷன் இஸ் ராங். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 3 இஸ் wrong statement, so that is the option. Okay, among halogens the correct order of amount of energy released in the electron gain enthalpy. So what is my electron gain enthalpy? Electron affinity. ஒரு எலக்ட்ரானை வாங்குறதுக்கு எவ்வளோ அஃபினிட்டி தேவைப்படுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரின், குளோரின், புரோமின் அண்ட் அயோடின் கொடுத்துருக்காங்க. ஸோ டவுன் த குரூப் எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன ஆகும் அப்படின்னா, இட் வில் டிக்ரீசஸ். சரி, எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீசஸ். வேறஸ் நம்மளுக்கு இங்கே ஒன்றே ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, ஃப்ளோரின் வந்து 2p எலக்ட்ரானில் 2p ஆர்பிட்டலில் இருக்கும், குளோரின் 3p ஆர்பிட்டலில் இருக்கும். ஸோ அப்போ 2pயை காட்டிலும் 3pயோட ஆர்பிட்டல் வந்து அதிகமாக இருக்கனால இட் கேன் அக்காமடேட் த எலக்ட்ரான். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன ஆகும், கீழே டிக்ரீஸ் ஆகும் தான் சொன்னோம். ஸோ கீழே போக போக டிக்ரீஸ் ஆகும் தான் நம்ம சொன்னோம். அப்போ எப்படி வந்திருக்கணும், ஃப்ளோரின், குளோரின், புரோமின் அண்ட் அயோடின்னு டிக்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கணும். கீழே போக போக டிக்ரீஸ் ஆகிருக்கணும். பட் இங்கே நடக்காது. இது ரெண்டுக்கும் இடையில எக்ஸப்ஷன் இருக்குது, ஃப்ளோரினுக்கும் குளோரினுக்கும். ஸோ அதனால் ஃப்ளோரினோட குளோரினுக்கு குளோரினுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா, இட் வில் ஹேவ் ஹையஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ அதனால் இந்த லைன் இந்த ஆர்டர் எப்படி மாறும், இப்படி மாறும். ஸோ அப்போ ஃப்ளோரின், குளோரின், புரோமின் அண்ட் அயோடின். ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். Okay, so next one is the period number in the long form of periodic table is equal to. So period number எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும், 1s2, 2s2, 2p6, 3s1. ஸோ இது வந்து ஒரு எலிமெண்ட்டோட கான்ஃபிகரேஷனாக இருக்குது, சோடியம். ஓகேவா? ஸோ இப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதோட மேக்ஸிமம் நம்பர் என்ன, இது 1, இது 2, இது 3. கரெக்டாக? ஸோ அப்போ இதோட மேக்ஸிமம் நம்பர் என்ன, 3. ஸோ அப்போ இதோட பீரியட் நம்பரும் 3 தான். ஸோ இந்த 3 அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இந்த 3 அப்படிங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான் நம்மளுக்கு பீரியட் நம்பராகவும் இருக்குது. ஸோ அதனால தான் பீரியட் நம்பர் இந்த லாங் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு த மேக்ஸிமம் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஆஃப் எனி எலிமெண்ட் ஆஃப் த பீரியட். தட் இஸ் த ஆன்சர். Okay, the elements in which electrons are progressively filled in 4f orbitals are called 4f orbital. So f orbital குள்ள general electronic configuration n-2, f1 to 14, n-1, d0 to 1, அதுக்கப்புறம் ns2. ஓகேவா? ஸோ இதில் வந்து n-க்கு 6 பாசிபிலிட்டி ஒன்று இருக்குது, n-க்கு 7 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ n-க்கு 6 இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு லாந்தனைட்ஸ், n-க்கு 7 இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு ஆக்டினைட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த n வேல்யூவை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 6 - 2 4. சரியா? n-2 தான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ அப்போ 6 - 2 இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ n-க்கு 4 இருந்துச்சுன்னா தட் இஸ் லாந்தனைட்ஸ். 4f ஆர்பிட்டலாக இருந்தால் அது லாந்தனைட்ஸ். அதே இது 5f ஆர்பிட்டல்ஸாக இருந்தால் ஆக்டினைட்ஸ். அதை மட்டும் நீ வச்சுக்கோங்க. 4f இருந்தால் லாந்தனைட்ஸ், 5f இருந்தால் ஆக்டினைட்ஸ். அப்போ இங்கே 4fன்னு கொடுத்தனால இது லாந்தனைட்ஸ். இதே இங்கே 5fன்னு கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் ஆக்டினைட்ஸ். ஓகேவா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் கிவன் சைஸ். ஸோ சைஸுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஆனையானுக்கு வந்து ரொம்ப சைஸ் அதிகமாக இருக்கும், ஆனையானோட சைஸ் அதிகமாக இருக்கும். கேட்டானோட சைஸ் என்னவாக இருக்கும், ரொம்ப டிக்ரீஸாக இருக்கும். ஸோ அப்போ அயோடின் அப்படின்னா அது அயோடினோட ஆனையான் என்னவாக இருக்கும், மைனஸ்க்கு அதிகமாக இருக்கும், வேறஸ் I+க்கு கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ இது அதிகமாக இருக்கும், இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ ஆர்டர் என்னவாக இருக்கும், இதுக்கு தான் அதிகம். ஸோ I- இஸ் கிரேட்டர் than I இஸ் கிரேட்டர் than I+. ஓகேவா? ஸோ எலமெண்ட் வித் அட்டாமிக் நம்பர் 57 பிலாங்ஸ் டு. ஸோ 57. ஸோ இது என்ன செய்யணும், நம்ம ஃபஸ்ட்டே சொன்னேன் பீரியாடிக் டேபிள் நம்மளுக்கு தெரியணும். ஸோ 57 பீரியாடிக் டேபிளில் எங்கே இருக்குது. ஸோ 57 அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் 57. ஸோ 57 பிலாங்ஸ் டு எந்த பிளாக் எலிமெண்ட், டி பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு அட்டாமிக் நம்பர் இருந்தால் அது எந்த பிளாக் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி கூட நம்ம அவுஃபா பிரின்சிபல் வழியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட் யூ ஹேவ் டு மெமரைஸ் த பீரியாடிக் டேபிள். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் டி பிளாக் எலிமெண்ட்.
சொல்லிட்டாங்க. பி பிளாக்கோட லாஸ்ட் எலிமெண்ட் என்னவா இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு 13th குரூப் வந்து போரான் ஃபேமிலி, அதுக்கப்புறம் என்ன ஃபேமிலி? 14th குரூப் கார்பன் ஃபேமிலி, அதுக்கப்புறம் நைட்ரஜன் ஃபேமிலி, அடுத்து சால்கோஜன்ஸ் தட் இஸ் ஆக்சிஜன் அண்ட் ஹாலஜன்ஸ் ஃப்ளூரின் இருக்கும். அடுத்து நோபல் கேஸஸ். கரெக்டாக? ஓகே. ஸோ திஸ் இஸ் த ஆர்டர். ஸோ இதில் லாஸ்ட் எலிமெண்ட் என்னவாக தான் இருக்கும்? நோபல் கேஸஸாக தான் இருக்கும். ஓகே. அப்போ அதில் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த லாஸ்ட் எலிமெண்ட் இட் ரெப்ரசன்ட்ஸ் நோபல் கேஸஸ் அண்ட் இட் ஹாஸ் எனது கம்ப்ளீட்லி ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஃபஸ்ட்டு ஹிண்ட்டு. அதில் 6th பீரியட்னு அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ 6th பீரியட்னா அதோட மேக்ஸிமம் நம்பர் என்னவாக தான் இருக்க முடியும்? 6. இப்போ நம்ம போனதில் பார்த்தோம் 1s2 2s2 2p6 3s1 இருக்குன்னா இதோட மேக்ஸிமம் நம்பர் 3. 1 2 3 கம்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் 3. ஸோ அந்த 3 தான் பீரியட் நம்பராக இருந்துச்சு. கரெக்டாக? ஸோ அப்போ அந்த 3 வச்சு நம்ம அது 3rd பீரியட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 6th பீரியட் நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கடைசி இது வந்து 6ல் இருந்துச்சுன்னா அதான் 6th பீரியட். ஸோ அது மாதிரி எதெல்லாம் இருக்குது? இதில் கடைசி 7 இருக்குது. அப்போ இது ஆப்ஷனே வராது. இதுவும் வராது. இதில் 6 இருக்குது, இதுலேயும் 6 இருக்குது. பட் இது வந்து நோபல் கேஸஸ்னால் கம்ப்ளீட்லி ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அப்போ P6 தான் கரெக்ட். ஏன்னா Pயில் வந்து 6 எலக்ட்ரான் இருந்தால் தான் அதான் கம்ப்ளீட்லி ஃபில்டு. இது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு இல்லை. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் 3. ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் பார்க்கணும். Next 13th question, which of the elements whose atomic number of given below cannot be accommodated in the present set of a long periodic table? ஸோ லாங் பீரியாடிக் டேபிளில் 118 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு கம்மியான உள்ள நம்பரை மட்டும் தான் பீரியாடிக் டேபிளில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப்போ அக்காமடேட் பண்ண முடியும். 107 அக்காமடேட் பண்ணிடலாம். 118 கடைசி. ஸோ அதையும் நம்ம வச்சுக்கலாம். 102 வச்சுக்கலாம். 126 வந்து 118ஓட அதிகமாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து பீரியாடிக் டேபிளில் வைக்க முடியாது. ஸோ த ஆப்ஷன் which cannot be accommodated is 126. So next question, the electronic configuration of the element which is just above. So 43க்கு மேலே என்ன எலிமெண்ட் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு 18 மைனஸ் பண்ணுங்கள். நம்மளுக்கு என்ன வரும்? 20. ஸோ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 25 வரும். ஸோ 25 இஸ் த மெக்னீஷியம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். மேங்கனீஸ். ஸோ இப்போ 25க்கு நம்ம இங்கே பாருங்கள் எலக்ட்ரான் மேலே இருக்க இது வந்து நம்மளுக்கு இப்போ அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருச்சு. எந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்போ சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 2 + 2 4, 4 + 6 10, 10 + 2 12, 12 + 6 18, 23 25. ஸோ இதான் 25 வருது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். ஸோ லாஸ்ட் கொஸ்டின், த எலிமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர் 35, 53, 85 யாருன்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 35, 53 அண்டு 85 இது என்ன எலிமெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ 35, 53, 85 அப்படி 85ன்னு சொல்லும்போது ஸோ 35ங்கிறது புரோமினோட அட்டாமிக் நம்பர். ஸோ அது எனக்கு தெரியலை அப்படின்னா இப்போ இந்த 35லேருந்து ஒரு 18 மைனஸ் பண்ணுங்கள், வி கெட் 17. ஸோ அப்போ இந்த 17 என்னது? குளோரின். ஸோ அப்போ குளோரின், ஃப்ளோரின், புரோமின், அயோடின். ஸோ அது என்னது? ஹாலஜன்ஸ். ஸோ அது மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒன்லி திங் இஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர் த பீரியாடிக் டேபிள். தட்ஸ் இட். ஓகேவா? So with this we have finished the exemplar question of the periodic trends lesson. Next we will meet with the next lesson of the NCERT exemplar question. So thank you for all your support. Keep supporting. Thank you.